பிலிப்பைன்ஸ் தலைநகர் பகுதியில் உள்ள கிராமம் ஒன்று டெங்குவை எதிர்த்து போராட ஒரு வித்தியாசமான முயற்சியை கையில் எடுத்துள்ளது. அதாவது இறந்த அல்லது உயிருடன் பிடிக்கப்பட்ட கொசுவை கொண்டு வருபவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் மண்டலியோங் நகரில் 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள ஆடிஷன் ஹில்ஸ் என்ற கிராமத்தில் டெங்கு காய்ச்சல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் அருகிலுள்ள நகரமான கியூசான் இதனை ஒரு தொற்று நோயாக அறிவித்தது. மேலும் குறைந்தது 8 பகுதிகளில் டெங்கு தொற்றுகள் அதிகரித்திருப்பதால் இந்த வினோத முயற்சியை கையில் எடுத்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் சுகாதாரத்துறை தரவுகளின்படி பிப்ரவரி 1ஆம் தேதி நிலவரப்படி பிலிப்பைன்ஸில் குறைந்தது 28,234 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான டெங்குவை விட 40% இது அதிகமாகும். கியூசான் நகரில் மட்டும் பதிவான 1,769 வழக்குகளில் இறந்த 10 பேரில் பெரும்பாலும் குழந்தைகளே அதிகம். டெங்குவை தடுக்க ஆடிஷன் ஹில்ஸ் பகுதிகளில் ஏற்கனவே சுத்தம் செய்தல், கால்வாய் அடைப்புகளை நீக்குதல் மற்றும் சுகாதார விழிப்புணர்வுகளை மக்களிடையே ஏற்படுத்துதல் போன்றவற்றை தொடங்கியது. ஆனாலும் டெங்கு பாதிப்பு 48ஆக உயர்ந்து 2 இளம் மாணவர்கள் இறந்ததால் அந்த கிராம தலைவர் கார்லட்டோ செர்னல் டெங்குவை தடுக்க மேலும் நடவடிக்கை தேவை என்று முடிவு செய்துள்ளார். அதற்கான புதிய திட்டத்தையும் தொடங்குவதாக அறிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் கொசுவை உயிருடனோ அல்லது கொன்றோ கொண்டு வந்தால் அதற்கு சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மக்கள் தாங்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு 5 கொசுக்கள் அல்லது கொசு லார்வாக்களுக்கும் 1 பிலிப்பைன்ஸ் பெசோ, அதாவது 1 சென்ட் பெறுகிறார்கள். அதே நேரத்தில் மக்கள் வெகுமதியை பெறுவதற்காக கொசுக்களை இனப்பெருக்கம் செய்ய தொடங்கினால் இந்த திட்டம் கடுமையான எதிர்வினையை ஏற்படுத்தும் என்று விமர்சகர்கள் எச்சரித்துள்ளனர். இருப்பினும் கிராம தலைவர் செர்னல் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்தால் இந்த திட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என கூறியிருக்கிறார். இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டதை அடுத்து ஒரு சிலர் கொசுவை பிடித்து கிராம அலுவலகத்திற்கு வந்துள்ளனர். அதில் 64 வயதான துப்புரவு தொழிலாளி மிகுவல் லாவக் என்பவர் 45 கொசு லார்வாக்கள் கொண்ட ஒரு குடத்தை ஒப்படைத்து 9 பெசோக்களை, அதாவது 15 சென்ட்டை சன்மானமாக பெற்றுள்ளார். சன்மானத்தை பெற்றுக்கொண்ட லாவக், இது எனக்கு பெரிய உதவி, இதில் நான் ஒரு காஃபி குடிக்க முடியும் எனவும் கூறியுள்ளார். கொசுவுக்கு சன்மானம் அளிக்கும் இந்த வினோத அறிவிப்பு கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளது.